ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்கள் தாத்தாவினுடைய ஞாபகமாக ஒரு சில லெட்டர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். IR8, IR50 பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். IR அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, இன்டர்நேஷ்னல் ரைஸ் வகைகள் அப்படின்றத குறிக்கிறதுக்காக குறியீடு தான் IR அப்படின்றது. IRRI அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பிலிப்பைன்ஸில் இருக்குது இது. ஸோ அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த ஹைபிரிட் நெல் வகைகள்லாம் வந்து வந்துட்டு இருந்தது. அதில் தான் வந்து IR8 பச்சை வெடிகுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஈல்டு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் வந்து பயிரில் நிறைய பிரச்சனைகள், பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டை வந்து சாப்பிட்றோம். IR50லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டு சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஹைபிரிட்டில் உருவாக்கப்பட்ட நெல் வகைகளில் அதுவும் ஒன்று. நெல் கீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணது தான் இந்த IR50 அப்படின்ற ஒரு நெல் வகை. என்னோட தாத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டஃபே அப்படின்ற ஒரு நிறுவனம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மேசி ஃபர்கூசன் அப்படின்னு பல பேர் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ இந்த டஃபே நிறுவனத்தின் மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல் விதைகள்லாம் வந்து அவங்க வாங்கி அவங்க வந்து நிறைய இடத்துல விநியோகம் பண்ணுவாங்க. அப்போ என்னோட தாத்தா வந்து ஒரு பல கிலோ வாங்கி வந்து நெல் விதைகளை வந்து வச்சிருந்து அவர் வந்து உற்பத்தி பண்ணார் ஸ்ரீபெரும்புதூரில். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமணிக்கு வந்து 1982 ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அது வந்து பேப்பரில் வருது தினமணியில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான லெட்டரை வந்து அனுப்புகிறாங்க, எனக்கு நெல் விதைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சையிலிருந்து எனக்கு நெல் விதை கொடுங்க, கரூர்லேருந்து நெல் விதைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட காகிதங்கள் நான் இன்னமும் வந்து பொக்கிஷமாக சேர்த்து வச்சுருக்கேன் எங்கள் தாத்தாவோட நினைவுகளாக. ஸோ அந்த காகிதங்களில் ஒரு சிலதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் நம்மளுக்கு எல்லாம் மெயிலு உடனடியாக ரிப்ளை பண்ணுறோம். 1982 வந்து பார்த்திங்கன்னா தினமணி அப்படின்ற ஒரு நாளிதழுக்கு எங்கள் தாத்தா கொடுத்தாரு, பேட்டி கொடுக்குறாரு. ஸோ அந்த பேட்டியை பார்த்தவங்க எல்லாரும் நம்ம அட்ரஸ்க்கு வந்து எழுதுனது தான் இதெல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் வந்து சங்கரலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டூர் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து. ஸோ பாருங்கள் 1910/4/1982. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் சிதையாமல் இன்னும் அருமையாக இருக்குது. நான் பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். எல்லாமே இங்கே பாருங்கள், ஸ்ரீ ஜெயலட்சுமி ரைஸ் மில் சேத்பட்லேருந்து வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு IR50 வந்து 110லேருந்து 120 நாள் பயிர் தான் அது. ஸோ பயிரோடைய அந்த ஸ்பேனை வந்து குறைச்சி பயிரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து ஹைபிரிட் வகைகளாக வந்தது தான் IR50 இன்டர்நேஷ்னல் ரைஸ் 50 என்ற ஒரு வகை. உங்களில் பல பேருக்கு நிறைய வகைகளை பற்றி தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்த வகை அதிக மகசூல் கொடுத்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு பண்ணுங்கள்.